சத்யாவில் புத்தம் புது ஆஃபர்ஸுடன் அனைத்து பிராண்ட் லேட்டஸ்ட் மொபைல்களும் மிக குறைந்த இஎம்ஐயில் கிடைக்கிறது. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்போர்ட்ஸ் ஈடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் ஈடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ். நேற்று ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. டிசி விசஸ் கேகேஆர் மேட்ச். கேகேஆர் அந்த மேட்ச்சில் பயங்கரமாக பேட்டிங் பண்ணி 270+ ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. 263 ரன்ஸ் தான் வந்து ஒரு காலத்தில் ஐபிஎல்ல அதிகபட்ச ஸ்கோராக இருந்துச்சு. ஆர்சிபி அந்த ஸ்கோர் எடுத்திருந்தாங்க. அந்த ஸ்கோரை பீட் பண்ணி சன்ரைசர்ஸ் வந்து ஒரு 277 ரன்ஸை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 10 வருஷங்கள் ஆயிருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 மேட்ச் இடையிலேயே வந்து பார்த்தோன்னா கேகேஆர் வந்து சன்ரைசர்ஸோட ரெக்கார்டை ரொம்ப நெருங்கி வந்துருக்கிறாங்க. ஸோ T20யில் இப்படியான அதிரடியான பேட்டிங்கள் எப்படி வந்து இருந்துகிட்டு இருக்கு, இந்த ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், நேற்று மேட்சை பற்றியும், நேற்று மேட்ச்சில் கேகேஆர் எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பற்றியும் முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் முத்து. ஒரு பேச்சுக்கு அடிக்கடான்னு சொன்னால் அடித்து காலி பண்ணிட்டாங்க கொல்கத்தா. எப்படி இருந்துச்சு மேட்ச்சு? ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்குன்னு எதிர்பார்த்தா அது பயங்கரமான ஹை ஸ்கோரிங் கேமாக வந்து போய்கிட்டு இருக்கு. எப்படி இருந்துச்சு நேற்று மேட்ச்சு? என்ன கடைசியில் ஒன் சைடு ஆம்லேட்டாக முடிஞ்சிருச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கேகேஆர் பேட்டிங்லாம் பார்க்குறப்போ செகண்ட் ஹாஃபில் ரிஷப் பண்டோட பேட்டிங் பண்ணி தான் வந்து ஓரளவுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. ஸோ அது தவிர வேறு எதுவும் இல்லை. பட் ஓவராலாக மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம அந்த ஆர்சிபியோட அந்த 263 அப்படிங்கிற ரெக்கார்டை வந்து இன்னொரு டீம் நெருங்கி வர்றதுக்கு பல சீசன்கள் ஆயிடுச்சு. ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில. பட் இருந்தாலும் இப்போ சன்ரைசர்ஸோட அந்த ரெக்கார்டை பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க வந்து ஒரு 4-5 மேட்சுக்குள்ளே வந்து நெருங்கி வந்துட்டாங்க. ஸோ என்ன நடக்குது கிரிக்கெட்டில், T20யில், ஐபிஎல்ல என்ன தான் நடக்குது இப்போது? இல்ல இப்ப வந்து 10 வருஷம் எக்ஸாக்டா ஆயிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 2014 நினைக்கிறேன் அந்த ரெக்கார்ட் படைக்கப்பட்டது. என்னதுன்னா இப்ப இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் நம்ம நிறைய பார்ப்போம். ஏன்னா இப்ப அந்த டைம்ல வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 பேட்ஸ்மேன் இருப்பாங்களா டீம்ல. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் இருக்காங்க. 12 பிளேயர்ஸ் விளையாடுற மேட்ச் ஆயிருச்சு. ஸோ அதுல ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் இருக்காங்கன்றதுனால இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். அண்ட் பேட்டிங் மாறிக்கிட்டு இருக்கு. பவர் ஹிட்டிங் இன்னும் வருது. அந்த 263 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கெயில் மட்டுமே 175 அடிப்பாரு. பட் இப்ப அப்படி இல்ல. இப்ப வந்து எல்லாருமே அடிக்கிறாங்க. ஒருத்தர் 100 அடிக்காமலே பாருங்களேன் இவ்வளவு பெரிய டோட்டல் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் அப்படி மாறுது. T20யோட ட்ரெண்ட் அப்படி மாறுது அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே பேசுகிறோம், அந்த ஹை ஸ்கோரிங் இதாக பேட்டர்ஸுக்கு சாதகமாக எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். பட் இருந்தாலுமே இந்த 300க்கு நெருங்கி போகிறது ஸ்கோர்லாம் பார்த்தோன்னா ஒரு ஓடியில் தான் இந்த ஸ்கோர்லாம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம லாஸ்ட் நடந்த வேர்ல்டு கப்பில் கூட ஆவரேஜ் ஸ்கோர் இவ்வளோ இருக்குமாங்கிறது தெரியாது. 270+ எல்லாம் போச்சானுங்கிறது தெரியல ஆவரேஜாக பார்த்தோன்னா. ஆனால் இங்கே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ என்ன இதுதான் வந்து அடுத்த இதுவாக இருக்க போதா? ஃபுல்லாக பேட்டர்ஸோட கேமாக மட்டும்தான் இருக்க போகுதா? இல்ல போலர்ஸும் வருவாங்க. இது ஒரு சைக்கிள் அப்பப்ப ரிப்பீட் ஆகும். நீங்க நம்ம வேர்ல்டு கப் இந்தியாவில் நடந்துச்சு. ஆரம்பத்துல வந்து 500 வந்துரும் பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் வரவே இல்லை கடைசியில. ஏன்னா வேர்ல்டு கப்னா அதோட ஒரு ப்ரெஷரோட வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் நம்ம பார்ப்போம். ஒரு சில பிக்சர்ஸ்ல வரும். 300 எப்படி இந்த ஐபிஎல்லே அடிப்பாங்கன்ற ஒரு தாட் என்னோட மனசுலயும் வந்திருக்கு. பட் போலர்ஸ்க்கும் கேமுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேமையும் நீங்க நேத்து நடந்த மேட்சையும் பிரிச்சு பாத்துக்கோங்களேன். அதுல 2 டீம் போலர்ஸும் அடி வாங்கினாங்க. இது ஒரு டீம் போலர்ஸ் நல்லா போட்டாங்களே. சோ பிட்ச் வந்து அவ்வளவு மோசம் இல்ல அப்படின்னு காமிச்சாங்க. நான் ஏன் இந்த கொஸ்டினை கேட்டேன் அப்படின்னா, நேற்று சுனில் நரேன் வந்து பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டை வாங்கிட்டு அவர் பேசுகிறப்போ வந்து கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் பேட்டிங் அப்படின்னு வந்து பேசிட்டு போயிட்டார். அவர் எப்படிப்பட்ட பயங்கரமான ஆள், மிஸ்ட்ரி பவுலரு. அவர் வந்து கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் பேட்டிங், அதனால தான் நான் இவ்வளோ நல்லா பேட் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ் வருது. எல்லாருக்குமே பவுலிங் போடுறவங்களுக்குமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் பேட்டிங் ஆடினா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும், நமக்கு டீமில் வந்து ஈஸியாக இடம் கிடைக்கும், நமக்கான அந்த முக்கியத்துவம் வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்திருக்குல்ல, மைண்ட் செட்டும் வந்திருக்குல்ல. நிச்சயமா அது ஒரு கன்சிடபிள் ஷிஃப்ட் தான், நார்மல் தான். இப்ப நீங்க எந்த ஒரு பியூர் போலரும் பெருசா இடம் இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு பேட்டிங் வேணும். எஸ்பெஷலி ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னரா இருந்தீங்கன்னா, மிஸ்டர் ஸ்பின்னரா இருந்தா கூட பழச்சிக்கலாம். எஸ்பெஷலி நீங்க ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து பேட்டிங் ஆடினா மட்டும்தான் டீம்ல இருக்க முடியும். ஏன்னா ரிஸ்க் ஸ்பின்னர் கடைசியில மேட்ச் வின்னு சொல்லிட்டு டீம்ல எடுத்துருவாங்க. அவங்க விக்கெட் டேக்கர்ஸ். ஸோ ஃபிங்கர் ஸ்பின்னர் மோர் ஆஃப் கண்ட்ரோல் போலர்ஸா இருப்பாங்க. அவங்க ஆல்ரவுண்டரா இருந்தா மட்டும்தான் டீம்ல இடம் கிடைக்கும் போக போக. இது கொஞ்சம் சீரியஸாகவே போகுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம வந்து இன்னும் சிலர் வந்து இருப்பாங்க, என்னன்னா கிரிக்கெட் வந்து இந்த ஐபிஎல் மாதிரி இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் தான் கிரிக்கெட்டே வந்து நாசமாக்குது, அந்த கிரிக்கெட்டோட அந்த பியூரிட்டியே வந்து போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இது ஒரு பியூர் என்டர்டெயின்மெண்ட். இதில் வந்து பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது இவ்வளோ ஹை ஸ்கோரிங் போகும்போது. நாம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்குறவங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும், எதை நாம் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல அந்த மாதிரி பியூரிஸ்ட் இருக்கட்டும். பட் டெஸ்ட் கிரிக்கெட் அந்த மாதிரி தானே இருக்கு. உங்களுக்கு வந்து ஒன் டே கிரிக்கெட் எஸ்பெஷலி T20 ஃபார்மேட்னு வந்தாச்சுன்னா இது என்டர்டைன்மெண்ட் தான்.
இதுல எவன் பால வந்து அதிகமா கோட்டுக்கு வெளியில அடிக்கிறான், எவன் பவுண்டரியில எனக்கு வெளியில அதிகமா அடிக்கிறான், அதுதான் காம்படிஷனு. இதுல வந்து போலர்ஸ்க்கு இடம் இல்ல, அந்த இடம் எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பேட்ஸ்மேன் வந்து அடிக்க போறான், அதை எப்படி நிறுத்தணும், அதுதான் இந்த ஃபார்மேட். நீங்க பியூரிஸ்டா இருக்கிறதா நீங்க வந்து டெஸ்ட் கிரிக்கெட் என்ஜாய் பண்ணலாம். நான் ரெண்டையுமே என்ஜாய் பண்ற ஆளு. எனக்கு T20ல 4-6 பாக்கணும். இல்லைன்னா இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு 120 125 ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லருக்கான ஒரு ஒரு சுவாரஸ்யமும் எப்பவுமே இருக்கும். So எனக்கு இதுல இருக்கிறது வெறும் என்டர்டைன்மெண்ட். நான் அந்த என்டர்டைன்மெண்ட் பார்த்து ரசிச்சுட்டு போறேன் T20ல. ஸோ கேகேஆர் அன்பீட்டனா வந்து போயிட்டு இருக்கிறாங்க, டேபிள் டாப்பர்ஸாக இருக்கிறாங்க, சீசனை ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பிளே ஆஃப் ஸ்பாட்டை நோக்கி வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்க போகுது கேகேஆருக்கு இந்த சீசன்? இது வந்து ரொம்ப ஏர்லியாக நம்ம எடுத்துக்கிறோம்னு நினைக்கலாமா, இல்லை இன்னும் போக போக தான் தெரியும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது ஏர்லி சைன்ஸ் குவாலிஃபை ஆயிருவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா செம்ம டேஞ்சரஸ் டீம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஃப்ரீடமோட விளையாடுறாங்க. எல்லாருமே அடிக்கிறாங்களே. புதுசா ஒரு டெபியூட்டன்ட்டை இறக்கி விட்டா அவரும் வந்து தைரியமா அடிக்கிறாருன்றப்போ டீமுக்கு பயங்கர பாசிட்டிவ் சைன்ஸ். என்ன அந்த டீமுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி டீமுக்கும் என்னதுன்னா பீக்கிங் டூ ஏர்லின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்திலேயே எல்லா சரக்கையும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியில எதுவும் மிஞ்சாது. அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. சோ நடுவுல சிஎஸ்கேவுக்கு நடந்த மாதிரி ஒரு 2 தோல்வி அங்கங்க வந்துச்சுன்னா மேபி அவங்களே லா ஆஃப் ஆவரேஜஸ் கேட்சப் பண்ணுதுன்னு ஃபீல் பண்ணலாம். பட் ஆக்சுவலா டீம்ஸா பாத்தீங்கன்னா சாலிடா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கேகேஆர் பயங்கர டேஞ்சரஸா தெரியுறாங்க. ஓகே, கேகேஆர் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சுனில் நரேன் அவர் தான் வந்து அந்த ஸ்டார்ட்டை வந்து அப்படி லான்ச் பண்ணி வச்சார். சுனில் நரேனை ஓப்பனராக லான்ச் பண்ணதே வந்து பெரிய டிசிஷன் தான். ஏன்னா முன்னாடி இருந்து கேகேஆரில் கம்பீர் கொண்டு வந்ததுலேருந்து அது ஒரு பெரிய முடிவாக இருந்துச்சு, பெரிய இம்பாக்டை வந்து கொடுத்துச்சு. திரும்ப வந்து ஓப்பனராக கொண்டு வந்திருக்கிறாங்க, அதுவும் பெரிய இம்பாக்டை கொடுத்துட்ருக்கு. சுனில் நரேன் ஆஸ் அ ஓப்பனர் இந்த டெசிஷன் எப்படி வந்துச்சு, அந்த ஸ்டார்ட்ல இருந்தே கொஞ்சம் நீங்கள் வந்து ரீகால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டார்ட் வந்து ஐ திங்க் ஒரு 2012-13 டைம் நினைக்கிறேன். மெல்பர்ன் ரெனிகேட்ஸ்னு ஒரு இந்த பிக் பாஷ் லீக்ல ஒரு டீமுக்காக விளையாடினாரு. டீம் பேர் எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. பட் சுனில் நரேன் பிக் பாஷ்ல தான் ஓப்பனிங் ஆரம்பிச்சாரு. அங்க வந்து சும்மா ட்ரை பண்ண போய் அவர் ஒரு ஓப்பனரா ட்ரை பண்ண போய் அங்க வந்து கிளிக் ஆனாரு. கிளிக் ஆன உடனே அந்த சீசன் வந்து கேகேஆருக்கு வந்தோடனே ஒய் நாட் அங்க பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு ஐடியா கௌதம் கம்பீருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஓப்பனிங் அனுப்புனாங்க. இன்ஸ்டன்ட் சக்சஸ் கிடைச்சிச்சு. அவர் வந்து தன்னைத்தானே கூட டிமோட் பண்ண ரெடியா இருந்தாரு. ஒரு கிறிஸ்லினையும் சுனில் நரேனையும் ஓபன் பண்ண வச்சு அவர் 1 டவுன் வந்தா கூட பரவாயில்ல, பட் சுனில் நரேன் கொடுக்குற ஸ்டார்ட் வேணும் அப்படின்னு நினைச்சாரு. அது ஒரு மாஸ்டர் பிளான், மாஸ்டர் ஸ்ட்ரோக். அங்க சக்சஸ் கொடுத்துச்சு. பட் அது ஒவ்வொரு சீசனும் சக்சஸ் கொடுக்கல. ஏன்னா சுனில் நரேன் ஆஸ் அ பேட்டர் ஷார்ட் பால் விளையாட மாட்டாரு. வேகமா பால் வந்தா அவர் வந்து பாலோட லைனுக்கு வராம ஜகா வாங்கி விளையாடுவாரு. இந்த கிரிட்டிசிசம் எல்லாம் இருந்துச்சு. நடுவுல இப்ப போன சீசன் கூட ஒரு 2-3 மேட்ச் ட்ரை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கூட ட்ரை பண்ணிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகல. பட் இந்த சீசன் மறுபடியும் கம்பீர் உள்ள வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காரா என்னதுன்னு தெரியல. என்னமா ஒர்க் ஆகுது. அவர் வந்து இதுக்கு முன்னாடி 50 அடிச்சது 35 இன்னிங்ஸ் முன்னாடி. அதுக்கப்புறம் 35 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, 50யே வரல. இந்த அந்த இதுக்கு முன்னாடி அடிச்ச 50 இருக்குல்ல 35 இன்னிங்ஸ் பேக், அதுவும் டிசிக்கு எதிராக தான் வந்துச்சு. சூப்பர். டிசிக்கு எதிராக ஒரு ஃபார்ம்ல இருந்திருக்காரு அப்படின்னா. ஸோ இதுவுமே அவரோட ஹை ஸ்கோருமே இதுதான் வந்து நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து பயங்கரமா வந்து அடிச்சு கொடுத்துட்டு போனப்போ இன்னொருத்தர் வந்து அந்த பேட்டர்னை அப்படி வாங்கினாரு, அவர் கூடயே நின்று அடிச்சாரு. என்னன்னா வந்து இல்ல அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் இது கம்ப்ளீட் பண்றேன். இந்த சுனில் நரேன் வந்து அடிச்சாரு ஓகே, பட் இவங்க ஃபீட் பண்ணாங்களே டெல்லி, அவர் நிறுத்துறதுக்கான ஒரு பிளானுமே எனக்கு வந்து தெரியல. 2-3 தவறுகள் நடந்துச்சு. மறுபடியும் அன்னைக்கு வந்து ஹார்திக் பாண்டியா பண்ணாருல்ல, இப்போ அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்றப்போ பும்ரா வந்து எனக்கு கிளாசன் வர வரைக்கும் வேணும், கிளாசனுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவரை உள்ள வச்சுக்கிட்டாரு. அதுக்குள்ள இவங்க அடிச்சு முடிச்சுட்டாங்க. கிளாசன் உள்ள வந்தாதானே உங்களுக்கு பும்ரா தேவை, வரவே இல்லைன்னா அதுக்கு யாராவது விக்கெட் எடுக்கணுமே. அதே மாதிரிதான் இந்த மேட்ச்லயும் ஆண்ட்ரிக் நார்க்கியா ஒரே ஒரு ஓவர் தான் போட்டாரு. அதுக்கப்புறம் 10 ஓவருக்கு அப்புறம் தான் அவர் இன்னொரு ஓவர் போட வர்றாரு. அதுக்குள்ள நரேன் அந்த அடி அடிக்கிறாரு, ரகுவன்ஷி அந்த அடி அடிக்கிறாரு. அண்ட் ஒரு ஓவர் கொடுத்தப்ப அவர் வந்து விக்கெட் எடுத்தாரு. இன்னொரு ஓப்பனரோட விக்கெட் எடுத்தாரு நார்க்கியா. வேற அந்த டைம்ல ஃபுல் 150ல எனக்கு வந்து ரவுண்ட் விக்கெட் ரிப்கேஜுக்கு ஒரு 2-3 ஓவர் ஃபுல்லா போடியான்ற ஓவர் கொடுத்துருக்கணும். அது ஒண்ணு நடக்கல. இன்னொன்னு அக்சர் பட்டேலுக்கு ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாரு. அண்டர்ஸ்டாண்டபிள், சுனில் நரேன் லெஃப்ட் ஹேண்டர் தான். பட் அக்சர் பட்டேல் இந்தியாவுக்காக விளையாடுற ஒரு போலர், ரொம்ப அக்யூரேட். அவர் ஏதாவது வித்தியாசமா பண்ண வச்சிருக்கலாம். ஓவர் த விக்கெட் ஆங்கிள் இருந்து அக்ராஸ் த லெஃப்ட் ஹேண்டர் பால டாட் பண்ணுங்க. ஏன்னா இவரோட ஆர்க் வந்து இவர் வந்து ஒரு நிக்கலஸ் பூரன் கிடையாது, ஆஃப் சைடு அப்படி 6 அடிக்கிற ஆள் கிடையாது. அவர் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கவர்ல இருந்து மேக்ஸிமம் லெக் சைடு வரைக்கும் அடிப்பாரு. அக்ராஸ் த லெஃப்ட் ஹேண்டர் போட்டு அங்க ஏதாவது எட்ஜ் வருதான்னு எடுக்கலாம். இன்ஃபேக்ட் ஆர்சிபி எக்ஸலண்டா பண்ணாங்க. மயங்க் ஆகிறதுன்னு சுனில் நரேனோட விக்கெட் எடுத்தது அன்னைக்கு சுனில் நரேன் அடிச்சாரு. பட் அவங்க தைரியமா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொடுத்தாங்க. அந்த ட்ரிக்கையும் டெல்லி கேபிட்டல்ஸ் மிஸ் பண்ணாங்க, ஒரு மாதிரி ஃபீட் பண்ணாங்க. இப்போ T20 வந்து நம்ம பெருசா வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறது, பயங்கரமா
தில்லா ஆடுறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த சில சமயங்களில் இந்த மேட்ச் அப்ஸை வச்சுக்கிட்டு முக்கியமான ஆட்களை வந்து ஓரமாக நிற்க வச்சிடுறாங்களே, இது வந்து அடிக்கடி வந்து பார்க்குறோம்ல. அது என்ன மேட்ச் அப்போ வந்து பார்க்குறாங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் வந்தால் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் கொடுக்க மாட்டோம், யாராக இருந்தாலுமே கொடுக்க மாட்டோம், எவ்வளோ வேர்ல்டு கிளாஸாக இருந்தாலுமே கொடுக்க மாட்டோம்னு வந்து அந்த முடிவை தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். நிறைய மேட்சஸில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் மட்டும் என்ன தயக்கம் இருக்குது பவுலிங்கில் மட்டும் எங்களுக்கு? அது ஏன்னா அப்படிதான் இந்த அனலிஸ்ட்ல உட்காந்துக்கிட்டு அது எல்லா கேப்டனுக்கும் அதே தாட்னு ஆயிடுச்சு. ஆஃப் ஸ்பின்னர் போட்டா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வித் த டர்ன் லெக் சைட்ல ஸ்வீப் அடிப்பாரு, அவங்களால சரியா போட முடியாது, இப்படிலாம் இருக்கு. இன்ஃபேக்ட் எல்லா போலர்ஸுமே இப்போ ஒரு ஆம் பால் வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் போற பால் வச்சிருக்காங்க. அவங்க அந்த ஃபெய்த்தை காமிக்கணும். இப்போ ஒரு புது போலர்னா பரவாயில்ல, அக்சர் பட்டேல் மாதிரி ஒரு போலர் இருந்தாருன்னா நிச்சயமா அந்த கேம்பிள் எடுக்கலாம். எஸ்பெஷலி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ல, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு ரைட் ஹேண்டர் கிரீஸ்ல இருக்கிறப்போ அவர் லெஃப்ட் ஹேண்டருக்கு சிங்கிள் கொடுக்குற பால போட்டு ரைட் ஹேண்டர் கொஞ்சம் டைட்டா போடலாமே. ரகுவன்சி நேற்று வந்து பயங்கரமாக அவருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இவர் என்ன ஸ்டார்ட் கொடுத்தாரோ அதை அப்படியே வந்து கொண்டு போயிருந்தார். அவர் வந்து பார்த்தோன்னா அண்டர்-19 கிரிக்கெட்டர், இப்போ தான் வந்து வராரு, கொல்கத்தாவில் வந்து ஆடுறாரு, டெபியூட் ஆகிறாரு. ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரு இவ்வளவு நல்ல ஒரு இன்னிங்ஸ், அதுவும் இந்த இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்குற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுத்துட்டு போகிறாரு. எப்படி இருந்துச்சு இது வந்து? இவர் வந்து இவ்வளோ ரன் அடிச்சிட்டோம், அதனால ரகுவன்சிக்கு பெரிய ப்ரெஷர் இருக்காரு, இந்த சுச்சுவேஷனில் இறங்கட்டும்னு இறக்கி விட்டுருப்பாங்களோ ஒரு வேலை. இல்ல அது என்னதுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் வந்து வெங்கடேஷ் வந்தாரு போன மேட்ச் அவங்க ஜெயிக்கிறப்போ. சோ லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆனா வெங்கடேஷ் வருவார், ரைட் ஹேண்டர் அவுட் ஆனா ரகுவன்சி வருவாருன்றதா தாட் ப்ராசஸ் பின்னாடி. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எப்பவுமே கிரீஸ்ல இருக்கணும்னு. அங்க வந்து இவர் வந்தாரு, வரது ஓகே, என்னாடி அடிக்கிறாரு. அவர் விளையாட்ட அண்டர்-19 வேர்ல்ட் கப்ல அவர் தான் டாப் ஸ்கோரர். பட் அதெல்லாம் இருக்கட்டும், இங்க விளையாடின அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் இருக்கு. நார்க்கியா மாதிரி ஒரு போலரை சும்மா கரண்டி மாதிரி பேட்டை திருப்பிட்டு இந்த பக்கம் 6 அடிக்கிறாரு. செம்ம பேட்டிங். பாம்பேயை சேர்ந்தவர், பாம்பேல இருந்து இந்த மாதிரி ஃபேக்டரி நினைக்கிறேன் குவாலிட்டி பேட்டர்ஸா ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புறாங்க எவ்ரி 2 இயர்ஸ். அந்த லிஸ்ட்ல இவரும் வந்திருக்காரு. செம்ம எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு அவரை பார்க்க. சூப்பரா ஆடினாரு. அண்ட் நான் வந்து ஜெகதீஷன் பேசிட்டு இருந்தேன், எங்களோட காமெண்ட்ரி பேனல்ல இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் கேகேஆர் செட்டப்ல இருந்தாரு. அதாவது ஃப்ரீடம் எந்த அளவுக்குன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பால் நீங்க மேட்ச்ல ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட போறீங்கன்னா முந்தின நாள் அதை மட்டுமே பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களாம். ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடாத, ஃபர்ஸ்ட் பால் ஸ்வீப் ஆடாத மாதிரிலாம் சொல்றதே இல்ல, நீ விளையாடுற அதை கொஞ்சம் நல்லா விளையாடுன்றதுக்கு தான் பிராக்டிஸ் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அந்த பயம் அறியாம ஆடினார்ல அந்த தில்லு, அதான் நான் பார்த்து ரொம்ப ரசிச்சேன். வெரி ஏர்லி, நான் கம்பேர் பண்றேன்னு சொல்லாதீங்க. ஏர்லி கிளிம்ஸ் இவரை பத்தி நிறைய கேள்விப்படுவோம்னு நினைக்கிறேன். ஒரு டைம்ல சூரியகுமார் யாதவ் ஆடுவார், ஞாபகம் இருக்கா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு பினிஷிங் ரோல்ல. இவர் அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் காமிக்கிறாரு. அப்ப சூரியகுமார் யாதவ் யாருன்னு நமக்கு தெரியாது, இவர் அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் காமிக்கிறாரு. அண்ட் ரொம்ப யங் வேற, என்ன நிறைய டைம் இருக்கு, ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்து கிடைச்சிருக்கு. அதை அப்படி வந்து ஹோல்ட் பண்ணி நல்லா போகணும் வரும். ஸோ அப்புறம் வந்து இன்னொரு பக்கம் வந்துடும், ஒரு 270+ ஸ்கோர் போகுது. ரசல் எல்லாமே கடைசியில் நல்லா பண்ணியிருந்தாரு. இன்னொன்று, இவங்களோட பேட்டிங் பற்றி நம்ம பேசினாலும் கடைசியில் ஒரு யார்க்கர் வந்து பயங்கரமாக இஷாந்த் சர்மா இறக்கியிருந்தாருல்ல, இவர் ரசலே கூட வந்து கிளாப் பண்ணிட்டு போயிருந்தார் அதுக்கு. ஸோ எப்படி அந்த அந்த ஒட்டுமொத்த இதில் ஒரே ஒரு சின்ன நம்பிக்கை மாதிரி, அந்த பாலைவனத்தில் ஒரு பூ பூத்தா மாதிரி வந்து ஒரு யாக்கர் வந்து போட்டு போனார். அந்த யாக்கரை பற்றி மட்டும் பேசிடுவோம் கண்டிப்பாக. என்ன பால், அதாவது ஒருத்தரை வந்து லிட்டரலி மீசையில மண்ணோட்ட வச்சாரு அந்த பாலை போட்டு. உண்மையை மண்ணை கவருதுன்னா இதுதான் போல, கீழே விழுந்தார். ரசல் மாதிரி ஒரு டேஞ்சரஸ் பிளேயர் இந்த ஃபார்ம்ல இருந்தப்போ என்ன பால். இஷாந்த் சர்மா அந்த ஹைட்ல இருந்து வராரு, ஆல்மோஸ்ட் பால் வந்து ஃபிளட் லைட்ல இருந்து வர மாதிரி இருக்கும், அவ்வளவு மேல இருந்து அப்பா டிக்கும் காண வச்சாரு. சூப்பர் பால், பால் ஆஃப் த மேட்ச். அதான் என்னதான் 270 கொடுத்தாலும் போலர் ஏதோ ஒண்ணு பண்ணி நமக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்களேன். அதுதானே வேணும் நமக்கு கிரிக்கெட்டை பார்த்து ரசிக்கிறவங்களுக்கு. செம்ம பால். இதுல இன்னொரு கேள்வி வருது, இவரை ஏன் இவ்வளவு நேரம் கொடுக்கல, கடைசியில 3 ஓவர் தானே அவருக்கு போட்டிருக்காரு. எனக்கு என்னதுன்னா, எல்லா கேப்டன்ஸ் நிறைய கேப்டன்ஸ் பண்றாங்க, இந்த மேட்ச்ல மிஸ் ஆயிருக்கு. இந்தியன் போலர்ஸ் மேல இன்னும் கொஞ்சம் ஃபெய்த் காட்டலாமோ. ரிஷப் பண்ட், அக்சர் பட்டேல், இஷாந்த் சர்மா எல்லாரும் அடி வாங்குறாங்கன்றப்ப நீங்க மிச்சல் மார்ஷுக்கு எக்ஸ்ட்ரா ஓவர் கொடுக்குறீங்க. அவரும் தான் அடி வாங்கினாரு, அதுக்கு இஷாந்த் சர்மா மேபி ட்ரை பண்ணிருக்கலாமே. அண்ட் பியூர் போலர் டிஃப்ரெண்ட் ஐடியா வச்சிருப்பாரு. டிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மற்ற டீம் மாதிரி எடுத்துக்க முடியுமா, ரிசர்வ் பண்ணிட்டு எடுக்கிறது தான் டெசிஷன் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஏன்னா அங்கே பெவிலியனில் பெரிய தலை ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, ரிக்கி பாண்டிங். ஸோ 2 பேர் இருக்காரு. ஸோ இவங்களை தாண்டி ஒரு டெசிஷன், இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒரு டெசிஷன் வந்து அவரால் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும்ல அவர் எடுக்கிற டெசிஷன்ஸ்ல? இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், பட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்காது. எந்த ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் இதுலயும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபீல்ட்ல இவன் இங்க வெயி ஐடியா கொடுக்கலாம். பட் இந்த போலிங் சேஞ்ச் இல்ல அதாவது இந்த ஓவர் இவனுக்கு தான் கொடுக்கணும்ன்றது எக்ஸிஸ்டிங் பிளானா இருக்கும், அந்த பிளான் போட்டுருவாங்க. பட் ஆன் ஃபீல்ட் இந்த பேட்டர் ரொம்ப நல்லா ஆடுறாரு, நான் இவனுக்கு கொடுக்காம இவன்கிட்ட போறேன் அப்படின்றது நிச்சயமா கேப்டனோட டிசிஷன் தான் இருக்கணும். சௌரவ் கங்குலி 2 மேட்சுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, இந்த டக் அவுட் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு மேட்ச் நடந்துகிட்டு இருக்கிறப்போ. அப்ப ஏதோ ஒண்ணு கேட்டாங்க,
பேட்டிங் ஆர்டர் பத்தி ஏதோ ஒன்று கேட்டப்போ சௌரவ் கங்குலி சொன்னாரு, இது வந்து ரிஷப் பண்டோட டெசிஷன், இது வந்து எடுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ரிஷப் பண்டோட, என்னோட வேலை கிடையாது. என்னோட வேலை என்கிட்ட இருக்கிற செட் ஆஃப் பிளேயர்ஸை மோட்டிவேட்டடா வச்சு அவங்களுக்கு வெல் ட்ரெயின் பண்ணி அவங்கள மேட்ச் விளையாட வைக்கிறதா என்னோட வேலை. அதோட என் வேலை முடியுது. ஆன்ஃபீல்ட் டெசிஷன் எடுக்கிறது கேப்டனோட வேலை. அதுக்குள்ள நான் தலையிட மாட்டேன்னு அவரே சொன்னாரு. சரி, இப்போ இன்னிங்ஸ் பிரேக்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசலாம். இவர் பண்ணி இருக்கிறாரு, கங்குலி இருக்கிறாரு, டார்கெட் வந்து 273ன்னு இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து டீமுக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த சமயத்துல? எதுவும் பண்ண முடியாதுங்க. போலர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே புஷ்ன்னு இறங்கி போன மாதிரி இருப்பாங்க. பிளஸ் ஒரு சில போலர்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கர கோவத்துல இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது தான் பெட்டர். என்ன பேட்டர்ஸ் கிட்ட பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி அவங்க அடிச்சாங்கன்னா அதை விட ஒரு ரன் அதிகம் அடிக்கணும்ன்ற ஒரு கிளீஷே டாக்ஸ் மேபி இருந்திருக்கலாம். பட் யூஸ்வலா இந்த மாதிரி டைம்ல பெருசா எதுவும் டாக்ஸ் இருக்காது. அவ்வளவு அடிச்சிட்டாங்கன்றப்ப சரி போடா நம்மளும் போய் நம்ம பங்குக்கு ஒரு சில பேர் அடிப்போண்டா அப்படின்ற மாதிரி தான் இறங்குவாங்க. ஆனா முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு பெரிய டார்கெட் அப்படின்னா ஒரு நம்பிக்கையே வந்து இல்லாம இருக்கும். ஆனா நேற்று இந்த ரகுவன்சி வந்து இன்னிங்ஸ் பிரேக்ல வந்து பேசிட்டு போனாரு, இந்த ஸ்கோர் அப்படிங்கிறது உங்களுக்கு போதுமானது தானே வின் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஹர்ஷா பவுலை கேட்குறாரு. அதுக்கு அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை நாங்கள் மும்பை சன்ரைசர்ஸ் மேட்ச் பார்த்தோம், மும்பை அந்த அடி அடித்தாங்க, அதனால் எதையும் இப்போ வந்து சொல்ல முடியாது, ஆனால் நாங்கள் நல்லா பவுல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஸோ இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா T20. பின்ன அங்க வந்து தெனாவட்டா இது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பையன் அவர் சொல்லியிருக்காரு. பட் எப்பவுமே நம்ம கிரிக்கெட்ல அந்த 277 மேட்ச் பார்த்தவங்க உண்மையிலேயே எல்லா ஸ்கோரும் சேசபிள் மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ டிசி கிட்ட வருவோம். டிசி வந்து அந்த பவுலிங்கில் தான் நிறையா பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அண்ட் பேட்டிங்லேயுமே இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாமா? ஏன்னா இன்டென்ட் எல்லாருமே காமிச்சாங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த ஸ்கோர் அப்படிங்கிறத வந்து ரிசர்வ் பண்ணிட்டு எடுத்திருந்தாரு, ஸ்டப்ஸ் எடுத்திருந்தாரு. தனி பெரிய ஸ்கோர் யாருமே வந்து போகலாம். அப்படிங்கிறப்போ என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம் டிசியை? அதான் அவங்க வரதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். அவங்க ஒரு லாஸ்ட் பேட்டில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் ரிஷப் பண்ட்டும். அதுக்கு முன்னாடி பவர் பிளே போலிங்லயே வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட குவாலிட்டி தெரிஞ்சிச்சு. நான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பத்தி இன்னொரு மேட்ச்லயும் சொன்னேன், இவங்களோட பவர் பிளேல அடி வாங்கலாம், ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களோட மெயின் போலர்ஸே வராங்க. அவங்களோட மெயின் போலர்ஸ் அந்த 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ். ஸோ அப்ப மற்ற டீம்ல மெயின் போலர்ஸா அவங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்கும் போது பவர் பிளேல அவங்க அடி வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் புஷ்ன்னு ஆயிருது. பட் இவங்க பவர் பிளேல அடி வாங்கினாலும் கம்பேக் பண்றாங்க, ஏன்னா மெயின் போலர்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல போடுற 2 ஸ்பின்னர்ஸ். பட் பவர் பிளேலே கிளிக் ஆயிட்டாங்க. அந்த கான்பிடன்ஸ் இருந்துச்சு. 270ன்ற ஒரு கான்பிடன்ஸ் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் வைபவ் அரோரா கிட்ட இருந்துச்சு. மிச்சல் ஸ்டார்க் ஃபைனலி விக்கெட் எடுத்தாரு, 2 ஆஸ்திரேலியன்ஸை டிஸ்மிஸ் பண்ணாரு. அங்கேயே ஒரு மாதிரி டென்ட் பண்ணிட்டாங்க. ரிஷப் பண்ட் வரத்துக்குள்ள ஐ திங்க் மேட்ச் மொரர்லெஸ் கையிலேயே இருந்துச்சு கொல்கத்தா. அவரும் ஃபைட் பண்ணாரு, நல்லா இருந்துச்சு. ரிஷப் பண்ட் பேக் டு பேக் 50s அடிக்கிறத பாக்குறதுக்கு. பட் பெருசா எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் ரிஷப் பண்ட் ஒரு கியூ எடுக்கலாம். ஸ்பின்னர்ஸ் 4 விக்கெட் எடுத்தாங்க. சுனில் நரைனும் வருண் சக்கரவர்த்தியும். அந்த டீம்ல இருந்தது ஒரே ஸ்பின்னர், அவரு கொடுத்தது ஒரே ஒரு ஓவர். சரி, ஓகே. இந்த மேட்சை பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு, டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு மேட்ச் இருக்கு அகமதாபாத்ல வச்சு, குஜராத் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் இருக்கு. எப்படி குஜராத் வந்து தங்களோட அந்த ஒரு மாதிரி பவுலிங் 150 160ல கட்டுப்படுத்திட்டு அதை சேஸ் பண்ணிட்டு வின் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுடைய கணிப்பு. அதேமாரி தான் வந்து அவங்களும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட நல்ல லைன் அப் இருக்குது, அதை சரியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். என்ன நடக்க போகுது இந்த மேட்ச்ல, உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா 3 தடவை மோதி இருக்காங்க. 2 தடவை ஜிடி ஜெயிச்சிருக்காங்க, 1 தடவை பஞ்சாப். பட் இந்த கிரவுண்ட்ல இது வரைக்கும் இந்த 2 டீமும் ஃபேஸே பண்ணது இல்ல. இதான் முதல் டைம் விளையாட போறாங்க. தவன் மேல ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய. நீங்க சொன்ன மாதிரி அதிரடி பேட்டிங் லைன் அப் இருக்கு. பட் அவர் தான் வந்து அதுல வந்து ஒரு க்ளூவா இருக்காரு. அவர் தான் கோந்து. அவரை சுத்தி தான் மத்தவங்க எல்லாரும் விளையாடணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட் என்னதுன்னா, தவன் வந்து 20 ரன்னுக்கு குறைவா அடிச்சதுல 11 மேட்சஸ்ல 10 தடவை தோத்துருக்காங்க. சோ அவரோட ஸ்ட்ரைக் ரேட் முக்கியம் இல்ல. 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினா கூட அவர் வந்து ஒரு 13-14 ஓவர் வரைக்கும் கிரீஸ்ல இருக்கணும். அவரை சுத்தி இருக்கிறவங்க அடிக்கணும்னு. அவரை மையமா வச்சு சுத்தி இருக்கிறவங்க அடிச்சு ஒரு மாதிரி ஒரு ஆங்கர் ரோல் பண்ணணும் இவர் நின்று. ஆமா, அவர் 20 ரன்னுக்கு மேல அடிச்சாருன்னா 17 மேட்ச்ல 11 தடவை ஜெயிச்சிருக்காங்க. சோ தவனை சுத்தி பேட்டிங் லைனப் இருக்கும் போது உங்களை அவரை சுத்தி இந்த பேஸ்டோவா இருக்கட்டும், சாம் கரனா இருக்கட்டும், லிவிங்ஸ்டன், ஜிதேஷ், இந்த மாதிரி பிளேயர்ஸ் அடிச்சு ஆடும் போது தவன் உள்ள இருந்தாருன்னா செட் ஆகும். தவனோட விக்கெட் ஏர்லியா போயிருச்சுன்னா தான் அவங்களுக்கு பிரச்சனை. அப்பதான் அவங்க வந்து அந்த 130 150 அந்த மாதிரி டோட்டல்ல அவங்க வந்து எப்பவுமே நிக்கிறாங்க. ஜிடி வந்து போலிங்ல ஜெயிக்கிறாங்க. ஷமி இல்லாமலே இதே மாதிரி போலிங் போடுறது ஒரு பெரிய விஷயம். நூர் அகமது வந்து 2 அகமதாபாத் மேட்சும் அவங்க ஜெயிச்சதுல ஒரு முக்கிய பிளேயரா இருந்திருக்காரு, விக்கெட்ஸ் எடுத்திருக்காருன்றதுனால அவங்க அந்த லைனப்ல எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த், அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ஒரு 180 அடிச்சுட்டு ஆப்போசிஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இல்ல சேஸ் பண்ணும்போது 160 170 மேல அவங்க சேஸ் பண்ணவே அவசியம் இல்லை.
அவ்வளவு நல்ல பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. சோ இந்த மேட்ச் நான் வந்து மறுபடியும் ஜிடி பக்கம் தான் போறேன். இப்போ பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன். பிளேயர் வந்து சுப்மன் கில். ஏன்னா அவர் வந்து நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சுப்மன் கில் ரெக்கார்ட் பஞ்சாபுக்கு எதிராக நீங்க பாத்தீங்கன்னா 56 அவரோட ஆவரேஜ். ஸ்ட்ரைக் ரேட் 138. 5 தடவை 50+ அடிச்சிருக்காரு. அவர் கேகேஆர் ஆடும்போதும் சரி, ஜிடி ஆடும்போதும் சரி. சோ பஞ்சாப் அவரோட ஒன் ஆஃப் த பெட்டர் டீம்ஸ் ஆயிருக்கு. ஐ திங்க் லக்னோவோட தான் பெஸ்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. செகண்ட் பஞ்சாபோட வச்சிருக்காரு. சோ சுப்மன் கில்லோட போறேன். மத்தபடி நீங்க பஞ்சாப்ல இருந்து நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு ரபாடாவுக்கு ஒரு நல்ல டேயா இருக்கும்னு தோணுது. ஏன்னா கன்சிஸ்டன்டா போடுறாரு. ரொம்ப நல்லா போலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு ககிசோ ரபாடா. பிச்சு கொஞ்சம் ஒட்டி வருது. அந்த மாதிரி கிரிப்பிங் கண்டிஷன்ஸ்ல அவரோட ஷார்ட் பால் எல்லாம் ஒர்க் ஆகும். இன்னையோட ப்ரெடிக்ஷன் இதான். ஜிடி ஜெயிக்க போறாங்க. கில் அண்ட் ரபாடா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ எல்லாரும் காத்திருப்போம். இன்னொரு ப்ரெடிக்ஷன் வந்து சரியா போகுதா என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு. நேற்றுக்கு ரசல் கிளிக் ஆச்சுல்ல. ஆமா, கிளிக் ஆச்சுங்க. இந்த வாட்டி நீங்க தாங்க ரசலை சொல்லி ஆரம்பிச்சு வச்சீங்க. ரசலுக்கு நல்ல சீசனா போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். சொல்லுங்க. அன்பீட்டன். கொல்கட்டா நைட் ரைடர்ஸும் அன்பீட்டன். பாருங்களேன், கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்காங்க இந்த மாதிரி டீம்ஸ்லாம். நாளைக்கு மேட்ச்ல வந்து நம்ம திரும்பி சந்திக்கலாம். திரும்பி ப்ரெடிக்ஷன், திரும்பி அனலைசிஸ்னு சூப்பரா வந்து போகலாம். தேங்க்யூ ஸ்ரீராம். பாய் பாய். காலத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போது உங்க மொபைல் மட்டும் பழசா இருந்தா எப்படி? லேட்டஸ்ட் மொபைல் வாங்கி ட்ரெண்டுக்கு வாங்க. குறைந்த இஎம்ஐ ஆப்ஷனுடன் உங்கள் சத்யாவில் இப்போது நீங்கள் விரும்பி வாங்கும் அனைத்து பிராண்டட் மொபைலுடன் கூடவே நான்ஸ்டிக் டவர் காம்போ கிஃப்டையும் அள்ளிச் செல்லுங்கள். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.